அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகுமார், சாய் துவாரகா மை டூர்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அடுத்த காசி, சக்ஸஸ்ஃபுல்லான காசி, கயா, அலகாபாத், அயோத்தியா, புத்த கயா எல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி ரிட்டன் லக்னோ போயிட்டுருக்கோம். போகும்போது எப்படி நம்மளோட ட்ரிப் இருந்தது, நம்ம கஸ்டமர்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ற இன்னொரு தடவை உங்களுக்கு ஏற்கனவே நம்ம மக்களுக்கு தெரிஞ்சது இன்னொரு முறை உங்களுக்கு நான் அந்த வீடியோவை போட போகிறேன். வாங்க நம்ம பஸ்ஸுக்குள்ளே எல்லாம் ரிட்டன் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நன்றி. சார் வணக்கம். எப்படி இருந்தது உங்கள் காசி யாத்திரை? டூரெல்லாம் நல்லா இருந்தது சார். ரூம்ஸ் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. லஞ்சு நல்ல ஃபுட்டு. இதை மீறி இந்த அளவுக்கு மற்ற டூர்ஸ் செய்வாங்களான்றது தெரியல. வெரி குட்ங்க. நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் எல்லாருமே. இங்கே இருந்தவங்களும் வந்து நல்லா பழகினாங்க. ஸோ அதில் எந்த குறையும் இல்லை. உங்கள் பேர்லேயும் எந்த குறையும் இல்லை. இனி வருவதாக இருந்தால் உங்களோடு தான் வருவோம் என்று நம்புகிறேன். தேங்க்யூ சார். நன்றி. அம்மா சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப 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 நல்லா இருக்கு. எங்கள் பார்வதிக்கு எங்கள் அன்னைக்கு முதல்ல தேங்க்ஸ். உங்கள் கூட இங்கே அழைச்சிட்டு வந்ததுக்கு தேங்க்யூம்மா. சார், சிவகுமார் சார் ட்ரிப்புனாலே நல்லாயிருக்கும். அதுதான் நான் வந்து அப்பையிலேருந்து இந்த ட்ரிப்பில் தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அதுவும் எக்ஸ்பெஷலி சிவகுமார் சார் வராருன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரிப்பு. நல்ல பெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுட்டு, எவ்ரி திங், பஸ்ஸு, ஃப்ளைட்டு, எவ்ரி திங் ஃபாலோ பண்ணி போகிறதெல்லாம் நீங்கள் நல்லாவே பண்ணுவீங்க. நான் வேறு எந்த ட்ரிப்லேயும் ட்ராவல்ஸ்லேயும் போனதே இல்லை. ஃப்ரம் த பிகினிங் 2017 உங்கள் ட்ரிப்பில் தான் வரேன். 16 உங்கள் ட்ரிப்பில் தான், உங்கள் ட்ராவல்ஸில் தான் நான் வரேன். எக்ஸ்பெஷலி எல்லாருக்கும் நான் இன்றைக்கி கூட அட்வர்டைஸ் இந்த இதெல்லாம் ஃபோன் நம்பர்லாம் இங்கே கேட்டாங்க. எல்லாருக்கும் இதை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். ஷூர் மேம். தேங்க்யூ. அம்மா எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா டூருங்களாம் போயிருக்கேன். இருந்தாலும் இதுவும் நல்லா தாங்க இருக்குது. சூப்பராகவே இருக்குது. கூட இருந்தே அழைச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போடுவாங்க. மீதி இடத்துலலாம் வந்து நீங்கள் சொன்னாப்பே விட்டுட்டு நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வாங்கன்னு நீங்கள் கூட இருந்து அழைச்சிட்டு ஓகே. ரொம்ப சந்தோஷம்மா. சந்தோஷம் சார். அதாவது குறை சொல்கிறவங்களுக்கு எது தேடி கண்டுபிடிக்கணும். தேடினா தான் கிடைக்குமான டவுட்டு. நல்லபடியாக இருந்தது. இது தொடரணும். நல்லா என்ஜாய் பண்ணேன் சார். மறுபடியும் நீங்கள் வர்றது தான் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் திருப்தியாக இருக்குங்க. மறுபடியும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. டூர் போகிறதுக்கு தைரியம் வந்து நான் தனியாக இருக்கேன். தனியாக இருக்கல. நான் வந்து யூடியூப் மூலமா இவரோட இது பார்த்தவொடனே வியூவர்ஸ் 100% ஓகே. சாப்பாடு இஸ் வெரி குட். அவங்க சொல்கிற ஒரு இதெல்லாம் கரெக்ட் கட் அண்ட் ரைட் அப்படியே நடக்கிறது எல்லாமே. அவங்க இருக்கிற கூட இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க சார். எந்த இதுவும் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்த டூர் வந்து எப்போ போவோம் இங்கே சிவகுமார் சார்கிட்ட கேட்பீங்க. நானே சொல்கிறேன், இது வந்து யார் சொல்லி கொடுத்தோம் கிடையாது. நான் தனியே வந்திருக்கேன். இந்த டூரில் எப்படி இருக்குமோ ஏதாக இருக்குமோ சூப்பர் 100% ஓகே. வரவங்கெல்லாம் நிறைய பேர் நீங்கள் வாங்க தைரியமாக அவர் எடுத்துக்கொண்டு செய்வார். நீங்கள் வாங்க ப்ளீஸ். நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு யார் இது சொல்லி நான் இது சொல்கிறது கிடையாது. உண்மையை உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் வாங்க. அவர் எல்லா இதுவும் சாப்பாட்டிலேருந்து ரூம்ஸ் எல்லாம் வெரி 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 குட். நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வாங்க. அடுத்த டைம் நீங்கள் வந்து பாருங்க. நான் அடுத்த டூருக்கெல்லாம் சொல்லி வச்சுட்ருக்கேன். நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன். நான் டூருக்கு ரொம்ப நமஸ்தே. தேங்க்யூ. நமஸ்தே மேம். இப்போ எங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தாங்க நானும். ஆக்சுவலி ஐ எம் ஆல்சோ சிங்கிள் பர்சன் தான். இன்ஃபேக்ட் சாமி நம்புறதுனால இவரை நம்பி வந்துட்டேன். நான் ஷீரடிக்கு போகும்போதும் ஃபுல் நல்ல சப்போர்ட்டு. இப்போ வந்து 100% சொல்ல முடியாது, மேபி 200% கூட சொல்லலாம். ஃபுல் சப்போர்ட். எதுக்குமே பயப்பட வேண்டாம். அவரை நம்பி போயின்னுக்கலாம். அவரை நம்பணும்னா அவரோட கொடியை நம்பி போயின்னு இருப்பேன். அவ்வளோதான். அந்த அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எந்த விதமான ப்ராப்ளமும் எங்களுக்கு கிடையாது. நாட் ஈவன் ஃபுட், அது இது தங்குற இடம், வாட்டர் பிரச்சனை கிடையாது சார். எந்த இடத்துலையுமே
தண்ணிக்கு அவ்வளோ எல்லா இடத்துலையும் நல்ல தண்ணி இருக்க இடமா ஹோட்டல் கூட்டின்னு போகிறது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லபடியாக இப்போ செஞ்சு கேட்டு செய்யறாரு சார். உங்களுக்கு வேணுமா, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்க வந்து கேட்டு செய்யறாரு சார். அதுவே ரொம்ப சந்தோஷம் சார் அவர் பார்க்கும்போது. ஸோ ஹாப்பினஸ், 100% ஹாப்பினஸ். 100%. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேவை அறிந்து தேவையான நேரத்திற்கு தேவையான உதவிகளை செய்கின்ற சாய் துவாரகா டூருக்கு வாழ்த்துக்கள். இது வந்து டூர் இல்லை, இது வந்து ஒரு குடும்பமாக போய் வந்திருக்கோம் நாங்கள் இந்த முறை. நானே வந்து ஒரு டூர் ஆர்கனைசர் இல்லை, நாங்கள் டூர் பிளானர், நாங்கள் ஃபேமிலியாக போவோம். ஆனால் இந்த அளவுக்குலாம் வந்து டூர் ஆப்ரேட் பண்ண முடியும், இந்த அளவுக்குலாம் பண்ண முடியுன்றது இட்ஸ் எ நியூ திங் டு மீ. இது வந்து மென்மேலும் தொடரணும். சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தைரியமாக இவங்க கூட போகலாம். எந்த விதமான இடையூறும் எந்த இடத்திலும் ஏற்படாத வண்ணம் தங்குமிடம், உணவு அனைத்தையும் ஏற்பாடு செய்து தந்திருக்காங்க. சிறப்பான ஏற்பாடுகள். வாழ்த்துக்கள். வளர்க, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். மேடம், சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு அவங்களோட குழந்தைங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். தைரியமாக வரலாம். பயந்து தான் வந்தோம் ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் டூர் ஆப்ரேட்டர்ஸோடு வந்தது. ஆனால் இந்த தரம் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வரலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அதனால் பிள்ளைங்களும் தைரியமாக பெற்றோர்களை அனுப்பலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டூருக்கு போனதே கிடையாது. நான் இந்த டூருக்கு வந்து தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். சார் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அம்மா அப்பாவை எப்படி கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி நல்ல கூட்டிகிட்டு போய் கூடவே இருந்து எல்லாமே அவர் செய்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்கள் வர்றத நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். சார் டூருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நான் அடுத்த அட்ஜஸ்டோன்னு ஒன்று இருந்தால் அடுத்த ட்ரிப் நான் சார் டூருக்கே வருவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூ மேடம். காசிக்கெலாம் போக முடியுமான்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பயந்துன்னு தான் இருந்தோம். ஆனால் எங்கள் மருமக போட்டு விட்டு எல்லாம் விசாரித்து எங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தைரியமாக நல்லா எல்லாமே நல்லா செஞ்சீங்க. ரொம்ப திருப்தி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இருக்கிறேங்க. உண்மையில் இந்த டூர் பார்த்தீங்கன்னா கேரிங் இருக்குது, கம்ஃபர்டபுள் இருக்குது. சிவகுமார் சார் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பீப்புள் மாதிரி இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணார். நான் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணேன், என்னால் வர முடியல. ஆனால் இந்த டைம் வந்த பாருங்கள், ரியலி காசி யாத்திரை வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து வயா சிவகுமார் சார் உள்ள வந்தது. நிச்சயமாக சிவகுமார் சார் வந்து செய்கின்ற ஒரு புனிதமான தொழிலாத்தை நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரொம்ப எவ்ரிதிங் டிரான்ஸ்போர்ட் கம்ஃபர்டபுள் அது இல்லைங்க, இருக்குது பாருங்கள். அந்த ஒரு மனிதனுக்கு ஹாப்பினஸ் வேணும். அதில் அவர் நமக்கு வர்ற பேசஞ்சர் கஸ்டமர்ஸை கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணி அவங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சி பாருங்கள். அதுதான் ரொம்ப இனிமை. காசே பார்க்குறது இல்லைங்க, காசு கொடுத்தா எண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா? எண்ணி பார்க்காத ஒரே ஆள் யாருன்னா சிவகுமார் தாங்க என் வாழ்க்கையில் இப்போ நான் பார்த்துருக்குறேன். அவர் நிச்சயமாக வாழ்க வளமுடன், அவர் எல்லாம் சிறக்கணுங்க. அதுதான் எனக்கு வாழ்த்துக்கு சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். எங்கள் ரிலேஷன் சொல்லி தான் நாங்களே இதில் அட்டன் பண்ணோம். மேபி வந்து இது சுத்தம், சுகாதாரம், சுவை, சுகம் 4 விதத்துலேயும் எல்லாத்துக்கும் எல்லா ஏஜுக்கும் பொருத்தமான சாய் சிவா டூர். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். நன்றி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நானே ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் கூப்பிட்டு போவேன். என்னையும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க சார். இதை விட வேற என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி போயிட்டு வர்றோமோ அதை விட நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க. இதை விட வார்த்தையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். மேடம் வணக்கம். சொல்லுங்கள் மேடம். கூட்டிகிட்டு வந்த டூரில் இது ரொம்ப பிடிச்சது எனக்கு. பசங்களும் எல்லாம் பரவாயில்ல, சாப்பாடும் எல்லாம் பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். நன்றி, வணக்கம். மீண்டும் வருவோம். கண்டிப்பாக வாங்க, மீண்டும் சந்திப்போம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் உல்லாச டூர் போயிருக்கிறேன். ஆனால் அந்த ஆன்மீக டூரில் இவர் ட்ராவல்ஸில் தான் நான் கலந்து என்னை வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா, அதாவது ஒண்டர்ஃபுல்லாக எங்களை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. உணவு, தங்கும் இடம், வெளியில் வழிகாட்டியை கூட்டிகிட்டு போனது, கைடு பண்ணி எல்லா விஷயங்களையும் சொன்னது, ஒவ்வொரு இடங்களையும் சுட்டி காட்டி அதை பற்றி விளக்கம் சொன்னது எங்களுக்கு ரொம்ப அற்புதம். நான் வந்து ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற போது போன டூரை விட எனக்கு இப்போ எங்களை ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே ஆக்கி எங்களை எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு கூட்டிகிட்டு வந்தது
வெரி அற்புதம். இனிமேல் எந்த ஒரு டூர் போகணும்னாலும் இவங்க ட்ராவல்ஸ் மூலமாக தான் நான் போக விரும்புவேன். நான் இதுவாக என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இந்த டூரில் கலந்து எங்களைப் போல் என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அனைவருக்கும் நான் இதை எடுத்துக்காட்டி சொல்லுவேன். நல்ல அருமையான டூருங்க. ரொம்ப மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. காலத்துக்கும் இந்த ட்ராவல்ஸை நாங்கள் மறக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இதுக்கு முன்னாடி ட்ரிப்பு வந்தவங்க நல்லா இருக்குது, நீங்கள் சிவகுமார் கூட போங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால வந்தோம். நல்லா இருந்தது நல்லா சார். இருந்துச்சுங்களா? வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சேஃப்டியாக இருந்துச்சு. உங்கள் பசங்களாம் நல்லா கவனித்து எங்களை இது பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மேடம். சந்தோஷம். வணக்கம் சார். 5 days ட்ரிப்ஸுக்கு ஒரு ட்ரிப் போகிறோமே, எப்படி அலக்கழிச்சு வர போகிறோமோன்னு நினச்சி தான் நான் ஃபஸ்ட்டு ஏறினேன். ஆனால் நீங்கள் நல்ல பிளானிங்காக கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து நல்லா இது பண்ணுறீங்க. நல்ல புக் பண்ண ஹோட்டல்ஸும் சரி, நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா ஹைஃபையாக புக் பண்ணி கொடுத்தீங்க. சாப்பாடு ஓகே சார், எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஏற்ற மாதிரி சாப்பாடு கொடுத்தீங்க. அதை விட ஒரு பெஸ்ட்டு என்னென்னா அவங்க பசங்க 2 பேரும் நல்லா எல்லா லேடிஸ் எல்லாத்தையும் நல்ல சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. அதோட வயசானவங்களாம் ரொம்ப கேரிங் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் அவங்களோட ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம் மேடம். நீங்க ಕನ್ನಡದಲ್ಲಿ சொன்னா ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡುவேன். ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ. ಚೆನ್ನಾಗಿ ಹೋಟ್ಲದ್ದು ಊಟ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಇನ್ನೊಂದ್ಸಲ ನಮಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಆಸೆ ಆಗುತ್ತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಮುಂದೆ ಕೇಳಿದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹೋಗಿ ಬರ್ತಿದ್ದೀನಿ. ಜಾಸ್ತಿ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮೇಡಮ್. கொஞ்சம் இங்கிலீஷில் பேசிடுவேன் சம்டைம்ஸ். த பெஸ்ட் ட்ரிப் எவர் and I look forward to come with you once again. Thank you. And it was homely and caring and overall it was the best trip. Thank you. Thank you so much. மேடம் சார் வணக்கம். வணக்கம். எக்ஸலண்ட். நார்மலாகவே காசி யாத்திரைன்னா மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு பின்னாடியே காசி யாத்திரைனா மிகப்பெரிய பயமுறுத்தல் வந்து சொசைட்டியில் ரொம்ப இருக்கும். ஆனால் அதில் மிஸ்டர் சிவகுமார் கூட வந்ததுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு பயம் உங்களுக்கு வேண்டியதே இல்லை. காசி யாத்திரையில் நீங்கள் ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற ஒரு ரிமார்க்கபிளான ஒரு விஷயத்தை இங்கே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க எக்ஸலண்ட்டாக ஃபேமிலி மெம்பராக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு. ஸோ அதை நான் அப்படியே அக்ரி பண்ணுறேன், அதில் ஒன்றுமே இல்லை. இன்னும் இதில் வந்து நான் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் எதிர்காலத்தில் வர்ற யாத்திரைகளுக்கு நல்ல விஷயங்களுக்காகவும் 3 விஷயங்களை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அங்கே கயாவில் நமக்கு பண்ணி கொடுத்த அந்த புரோகிதர் ரொம்ப அற்புதமாகவும் அதை ஹோல் ஹார்ட்டடாக அதை நல்லா செய்ய வச்சார். அப்போ எல்லாருக்கும் அதில் இருந்தது ஆர்வம். அதில் உங்களுக்கு தெரியும், நிறையா வந்திருப்பீங்க. மாத்திருகா பஞ்சகத்தில் அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த பிண்டத்தில் அப்படின்னு அப்பாவோட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம். பட் அது மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்லலைன்னா கூட செய்ய வச்ச விஷயங்களை ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாரு. அதை வி அப்ரிஷியேட் இட். நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறையா டிப்ஸ் கொடுக்குறீங்க, அதில் அந்த விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, இவரை கம்பேர் பண்ணால் காசியில் பண்ணவர் குட், பட் when கம்பேரிங் வித் him அவர்கிட்ட வேகமாக அடுத்த குரூப்புக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவர்கிட்ட வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். அது அப்படி இல்லை. ஒரு முறை வரக்கூடிய அந்த யாத்திரிகள் தாங்க செய்கிறதுல ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கள இன்வால்வ் பண்ணுற மாதிரி மீண்டும் வரும்போது அவருக்கு அது மாதிரி நீங்கள் ஒரு அட்வைஸை கொடுத்து அதைய ரொம்ப நல்லா அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆக அந்த வகையில் இந்த ட்ரிப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைனலாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, காசிக்கு வர்ற எல்லாருக்கும் எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அண்ணா அண்ணி, என் சிஸ்டர் பிரதரின்லாம் இவங்கெல்லாம் வந்தப்போ அவினாசி குரூப்பில் வர்றப்போ ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று காசி சோமநாதருக்கு வந்து ஒரு பூஜை, பட் அப்போ இருந்த நிலைமை வேறு, இப்போ வேறு, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. யூ டோன்ட் இன்வால்வ் தட் மணி இன் யுவர் அக்கௌண்ட். அதில் நீங்கள் பண்ண வேண்டாம். இங்கே வந்ததுக்கப்புறம் இன்டர்னலாக உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் அந்த வகையில் ஈவினிங் ஸ்டே பண்ணும்போது ஒரு 10 மணி பூஜையோ ஏதோ ஒரு பூஜை
நம்ம வர்றவங்க யாத்திரிகளாக செய்கிறதுக்கும் அவங்களே அதை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா தே வில் பி மோர் ஹாப்பி. ஸோ தீஸ் ஆர் ஆல் சஜஷன். ஒன்று, எங்கள் முன்னோர்களுக்கு செய்கிறதுக்குரிய வாய்ப்பு எங்களுக்கு ஆசி கிடைச்ச மாதிரி அந்த ஆசி சிவகுமாருக்கும் கிடைக்கணும். உங்களும் உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும். உங்கள் கம்பெனியும் டெவலப் ஆகி நிறையா பேர் காசி யாத்திரைகள் வந்து இந்த ட்ராவல்ஸ்னால சாய் துவாரகா ட்ராவல்ஸில் நாங்கள் நிறையா பண்ணி நிறையா மனசு திருப்தியாக போகணுங்கிற அந்த திருப்தியை இறைவன் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக சார். நன்றி சார். ஓகே, குட் ஈவினிங். எக்ஸலண்ட் ட்ரிப்பு. பயந்துட்டே தான் வந்தோம். ஆனால் நீங்கள் பயமுத்தலை. ஜொல் போடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் நாங்கள் முன்னோர்கள் வந்தவங்க சொன்னதை வச்சு இதாக வந்தோம். ஆனால் அந்த எந்த பயமே இல்லை. போட்டில் வச்சு ஆர்த்தி காமிச்சது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்ஸ். சார் வணக்கம். வணக்கம். அதாவது நான் ஆக்சுவலி உங்களுக்கு முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ஜனவரி மாதம் தான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் உங்கள் குரூப் போன வருஷம் ஐச்சின் போன குரூப் கமெண்ட்ஸில் போனது. இது வரையும் எனக்கு தெரியாது. சிவாண்டர் யாரும் தெரியாது, சாய் துவாரகா தெரியாது. அப்போது அந்த கமெண்ட் படித்தேன். நான் எப்பவுமே நான் நிறைய டூர் போகிறேன். வருஷத்துக்கு 2-3 டூர் போயிடுவேன். எங்கேயுமே எல்லாம் போயின்னு இருக்கேன். அப்போது அதில் போட்டு எல்லாம் என்ன பண்ணாங்க சார், அந்த குரூப்பில் அவர் வந்து சிவாண்டர் வந்து கேர் எடுத்து பண்ணுறாரு. ஒன்று, ஃபுட்டு வந்து பக்காவாக இருக்குது. 2, கரெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த 3ம் பண்ணுறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஒவ்வொருத்தரும் கமெண்ட் என்ன போட்டிருக்காங்க, 5 வந்து 4.8 அதான் போட்டிருக்காங்க சார். 4.8 எனக்கு அப்போ தான் சொன்னேன். இன்றைக்கி டாக்டர் ஃபோன் பண்ணேன், சிங்கப்பூர் பண்ணுங்க காலையில். அவர் சொன்னால் உடனே போட்டு பார்த்துட்டு, டாடி என்ன டாடி 4.8 கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, ஏன் ஆமாம் ஏன் அப்படின்னு. அது மாதிரி கொடுத்தா வந்து ஓகே, நல்ல அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. பாரு, எனக்கு அந்த அளவுலாம் தெரியாது. சொன்னதை வச்சு நான் வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் பேசுறது. தினம் அவர் நேரில் பார்க்கல, ஒன்றுமே சொல்லலை. வா சுரேஷ், உடனே அவர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் ஒன்று என் ஃப்ரெண்டுன்னு உடனே அதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் லாவண்யா. அதெல்லாம் நான் பண்ணேன். டேடி அப்போ தான் சொன்னோம், டேடி இந்த கமல் கூட இதுக்கு போகிறேன்னு சொன்னாங்க, அமர்நாத்துக்கு. அமர்நாத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் அதையும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அதனால் தைரியமாக போகலாம். நீங்கள் உங்கள் அம்மா வர 4 பேர் சொல்லிட்டு வரேன். நீங்கள் சொல்லி நானே அவர்கிட்ட சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் போயிட்டு வாங்க. ஆனால் என்னை பொறுத்து வெல் அண்ட் குட் பெஸ்ட்டு சார். ஏதோ சொல்கிறேன் நான். சாய் துவாரகா வந்து நீங்கள் அந்த இதை மைண்டன் அப்படியே பண்ணிவிடுங்க சார். ஒன்றும் வேண்டாம், அவ்வளோதான் வேண்டாம். இது போதும். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார். ரொம்ப திருப்தியாக இருந்தது சார். இந்த வயசில் நீங்கள் எங்கள் பிள்ளைங்க எங்கள் கணவரை விட எங்களை ரொம்ப நல்லா கேர் எடுத்து அதை விட ரொம்ப அதிகமாக அது பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுவரை நான் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப் இந்த மாதிரி வெளியில் வந்தது. உங்களோட அந்த பொறுமை, நிதானம், அந்த பேச்சோட தெளிவெல்லாம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. எங்கள் தம்பி சொன்னாங்க, அடுத்து நான் என்னை கண்கூட நானும் பார்த்துட்டேன். இனி எல்லாம் சொல்லி நீங்கள் இதே போல் மேலும் நல்ல ட்ரிப் போய் நல்லா நீங்கள் நல்லா வளரணும் சார். அதுதான் எங்களோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். தேங்க்யூ. சார் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. நீங்கள் ரொம்ப வயசானவங்க கூட ரொம்ப கேர் பண்ணி எல்லா கோயிலும் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் நல்லா சொல்லி எங்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க. எனக்கு சந்தோஷம். இனிமேல் எப்போ வந்தாலும் உங்கள் வீட்டில் வரணும். நீங்கள் அந்த மாதிரி எல்லா எடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். என்னோட பேர் செல்வராஜ். நான் சென்னை உயிர் மண்டலத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். நாங்கள் ஆக்சுவலாக அப்பாவுக்கு கர்ப்பணம் கொடுத்துருவோன்னே என்னுடைய நண்பர் வசந்தன் தான் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இவங்க ரேட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு சொன்னார். அப்புறம் நாங்கள் முடியாது சார், உங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படின்ன உடனே அப்புறம் மறுபடியும் என் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, இது ரிவ்யூ நல்லா இருக்குது, நீங்கள் வை டோன்ட் வி ட்ரை அப்படின்னா. சரின்ட்டு நாங்கள் அடுத்த லேட்டாக தான் புக் பண்ணோம். புக் பண்ணிவிட்டு இங்கே வந்த ஒவ்வொரு இதுவும் நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து இங்கே வந்து ஒவ்வொரு கயாவில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். மோரோவர் இந்த ஒரு குக்கை நீங்கள் கூடவே கூப்பிட்டு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஈவன் ரெசார்ட்டில் கூட அருமையான ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுத்தீங்க. தட் இஸ் வெரி ஃபைன். அதே மாதிரி எங்களுக்கு அக்காமடேஷன் வெரி கம்ஃபர்டபுள். எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஃபைன். தேங்க்யூ சார். ஸோ இது மறக்க முடியாத ஒரு அனுபவம். ரொம்ப ஸ்ரீ சாய் துர்கா அம்மாய்க்கு உண்மையிலே வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு சிவகுமார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் சார். ஹாய். ஹாய் மேடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். எங்கள் மாமனார் தவறிட்டாங்க, அதுக்காக வந்து
ஸோ அப்போ எப்படி போகிறது அப்படிங்கும்போது பை யூடியூப் ரிவ்யூஸ் தான் வந்து வி செலக்டட் துவாரகமாயி ட்ராவல்ஸ். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் சிவகுமார் சார் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நேர்லேயே பார்க்கல, வந்து ஏர்போர்ட்டில் தான் பார்த்தோம். பட் அது வரைக்குமே வந்து ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அந்த புக்கிங் நடக்குமோ அதே மாதிரி நம்மளை வந்து ஸ்மூத்தாக எந்த டவுட் வந்து நாங்கள் பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரெகுலராக ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருக்காங்களே, நம்ம ஒரு டவுட்டு கேட்டால் அவங்களுக்கு அது எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுங்கிறது. பட் அதை மீறியுமே ஏதோ ஒரு மினி டீட்டெயில்ஸ் கேட்டோம்னா ரொம்பவே பொறுமையாக அதுக்கான கிளியர் ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஐயோ இவங்க என்னடா நச்சு பண்ணுறாங்களேன்னு எப்போவுமே நினைச்சதே கிடையாது. அதே மாதிரி நாங்கள் ரைட் ஃப்ரம் பாட்னா ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து ஒரு அங்கேயே லஞ்ச் கொடுக்கணும். அந்த லஞ்சே வந்து நமக்கு ஒரு எல்லாருக்குமே வந்து அக்செப்டபிளான லஞ்சாக இருக்கணும். அங்கே என்ன அவைலபிளாக இருக்குமோ அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே எது சூட் ஆகுங்கிற ஒரு டெசிஷன். ஸோ அங்கே ரைட் ஃப்ரம் அங்கேருந்தே ஒரு மினிட் டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு லஞ்ச் ஆகட்டும், ஒரு ட்ராவல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அது எல்லாருக்கும் எப்படி சூட்டபிளாக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி லீஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸு, அதே மாதிரி ஒரு ரூம் புக்கிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக பார்த்து, ப்ளஸ் நிறைய எல்டர்லி பீப்புள் தான் இந்த மாதிரி பில்கிரிமேஜ் வருவாங்கங்கும் போது ஒரு லக்கேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதே மாதிரி நிறைய இடத்துல இப்போ ஒரு 36 to 40 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அப்போ பஸ்ஸு போக முடியாத இடத்துல கூட அவங்களுக்கு ஃபீஸிபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறோம், அப்போ அதில் வந்து நான் பிளானில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் போட்டுட்டேன், அதில் நான் ஒரு 2 பிளேஸ் கவர் பண்ண முடியல, நான் வந்து எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க நான் 4 days ட்ரிப்புங்க என்னால் முடிஞ்சதுன்னு. அப்படி இது சொல்லவே இல்லை. நம்ம மேக்ஸிமம் நமக்கு என்ன டூர் பிளானோ அதை தாண்டி வேணால் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினச்சாங்களே ஒழிஞ்சு அதுலேருந்து எதுவுமே வந்து மைனஸே ஆகலை. இப்போ வந்து நிறைய லேடிஸ் வந்து நாங்கள் பனாரஸ் வந்திருக்கோம், அவங்களால முடிஞ்சு ஒரு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா தான் அதை வந்து நம்ம டூரில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி ஒரு ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் கொடுத்தது வந்து மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலுமே பீப்புள் எல்லாருக்குமே வந்து அது அக்செப்டபிளாக இருக்காங்கிறத எவ்வரி டீட்டெயில்ஸ்லையும் அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார், வி ஹேட் அ வெரி வெரி ரிமெம்பரபிள் ட்ரிப். அண்ட் ஒரு டீமுமே வந்து ஒரு நல்ல டீம். ஸோ ஷியோராக லைஃப் டைமில் மறக்க முடியாத ட்ரிப்பு. வி ஹேட் அ வெரி வெரி குட் ட்ரிப். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். குக் முருகனாக இருக்கட்டும், அப்புறம் பிரகாஷாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டிரைவர்லேருந்து எல்லாருமே வந்து சாய் சார் சொன்னார்னா மறுத்தே பேச மாட்டாங்க, கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. பாரத் பென்ஸ் அப்புறம் வோல்வோ வந்து இவங்க மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் கம்ஃபர்டபுள் ஜேர்னி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது என்டையர் டீம் நமக்கு வந்து இப்போ ஒரு லாங்குவேஜ் தெரியாத பீப்புளே சார் கூட ஹெல்ப்புக்கு இருந்தாலுமே வந்து அவங்களுமே நமக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அதாவது நம்ம கூட நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தா நம்மளை எந்த அளவுக்கு பார்த்து கூட்டிகிட்டு போவாங்களோ அதே மாதிரி சாரோட டீமுமே எல்லாருமே ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி யாரும் மிஸ் ஆகிடாமல் எங்கேனாலுமே அந்த கவுண்ட் செக் பண்ணிட்டு அது எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக இந்த ட்ரிப்பு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்து இதையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி மேம், தேங்க்யூ.